महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। இனிய வணக்கம். ஸ்ரீ சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். என்னிடம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ ஜாதகம் பார்க்கலாம். ஜோதிடம், பலன்கள், திருமண பொருத்தம், தர்ஷனம், வாஸ்து ஆர்வங்கள் பார்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501, வாட்ஸ்அப் எண் 99 430 38 685. இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் என்னைய நேரடியாக அலுவலகத்துக்கோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குரு ஏகே பிச்சை ஜோதிடர் அவர்களுக்கும், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும், என் குடும்பத்தார்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும் அவ்வப்போது எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் என்னருமை ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இதுவரைக்கும் நட்சத்திர வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு கடந்த வாரம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இன்று பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். 27 நட்சத்திரங்களில் இது 12வது நட்சத்திரம். இந்த 12வது நட்சத்திரம் அப்படின்னு குறிக்க போதுன்னா இதனோட அதிபதி சூரியன், அதிதேவதை பகன் ஷுவான் அப்படின்னு அழைக்கப்படும். இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமானது மிக சிறப்பான நட்சத்திரமாகும். இந்த மாதத்தில் சிறப்பு என்னவென்றால் சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் வந்தாலும் இந்த பங்குனி மாதத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு இல்லவா? இந்த பங்குனி மாதத்தில் தான் சிவன் பார்வதி அந்த மீனாட்சி அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த மாதத்தில் தான் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வானைக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி திருக்கல்யாணம் நடைபெறும். அதோட சிறப்பு என்னவென்றால் நந்தி தேவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் அன்று அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் 3 மாதம் அல்லது 1 வருட காலத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது இந்த நந்தி தேவர்கள் புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு தகவலாகும். இந்த நந்தி தேவரின் திருக்கல்யாணமானது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிறப்பானதும் கூட. முடிந்தால் வருகின்ற புனர்பூச நட்சத்திரம் அன்று நீங்கள் அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடி சென்று இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு. ஏன் இந்த திருக்கல்யாணத்தை பற்றி சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் இந்த சிவன் கூட சொல்லும்போது, சிவன் பார்வதியோட திருக்கல்யாணத்தை சொல்லும்போது இவர் நந்தி தேவனுடைய இல்லையா, அவரையும் எங்க சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு இந்த இடத்துல செய்கிறேன். இவருக்கு பார்த்தீங்கன்னா மனுஷ கணத்துல பார்த்தீங்கன்னா மனுஷ கணம், விலங்குல பார்த்தீங்கன்னா எருது, மரத்துல பார்த்தீங்கன்னா அலரி மரம், பச்சில பார்த்தீங்கன்னா கிளிவை பச்சி. இவருக்கு பார்த்தீங்கன்னா சின்னம் கட்டில் போன்ற சின்னம் உடைய நட்சத்திரம். நீர் பூசணிக்காய் விரும்பி சாப்பிடுவார்கள். இவர்களுக்கு உடல் ஃபுல்லா மச்சம் இருக்கும். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா மார்பு இடது கை பகுதியில் கண்டிப்பாக மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திர நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னா அழகாக நடப்பாங்க, வசீகரமா இருப்பாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாவலர்னு கூட சொல்லலாம். இவருக்கு குடும்பத்தில் கலப்பு திருமணம் உண்டு. நேர்மை, புத்திசாலி, குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி உத்திரம் அன்று உங்களோட குலதெய்வ வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பு. உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஊர் கோடியில் குடியிருப்பாங்க. இல்ல ஊருக்கு கோடியில் காணி நிலமாவது உண்டுன்னு சொல்லலாம். அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அனுச நட்சத்திரம் என்று ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனுச நட்சத்திரம் அன்று லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்து கொண்டால் இவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு சற்று பிடித்தமான நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரோகிணி, திருவாதிரை, பூஷம், மகம், அஸ்ஸம், மூலம், திருவோணம், சதயம், அசுபதி, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில சொல்லும்போது ஒரு சிஐடி, ஒரு குற்றப்புலி ஒரு தப்பு செய்யறாங்க அப்படின்னா அது புலனாய்வு செஞ்சு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த சிஐடி வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க. மருத்துவ குணம் உண்டு. இயற்கையாகவே இவங்களுக்கு இயற்கை மருத்துவ சார்ந்த குணங்கள் மருத்துவம் எடுக்கும்போது உடல்நிலைகள் சீக்கிரம் குணமாகும்.
இவருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இவர் குடும்பத்தில் ஜோதிடர், மருத்துவர்கள், வழிகாட்டிகள் எல்லாமே கண்டிப்பாக உண்டு. இது ஒரு புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம். புதன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் உத்திரம். தாய் மாமன் வழியில், மாமன் மைத்துனர் வழியில் சற்று மனக்கசப்புகள் இருக்கும். இவர் யாரையும் ஏமாற்ற மாட்டாரு, இவரும் யாரையும் ஏமாற மாட்டார் அப்படிங்கிறது இவரோட குணங்கள். இது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்றாகவே சென்று வலிய உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. உதவுவதை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று மற்றவர்கள் பார்வையில் படும்படியாக செய்வார்கள். பெரிதாக எதற்கும் தயங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை சர்வசாதாரணமாக ஹேண்டில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. டக்குன்னு கோவம் வரும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம் ஆயிடுவாங்க. ஊருக்கு சென்றாலும் அந்த வழியை எந்த வழியா போனாலும் அந்த வழியை ஞாபகம் வச்சிருப்பாங்க. நண்பர்களோடு ஊர் சென்று பார்க்க ஆசைப்படுவார்கள். மலைவாசன தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவாங்க. ஆண்களாக இருந்தால் கம்பீரமான தோற்றம் உண்டு, பெண்ணாக இருந்தால் சற்று குட்டையாக இருப்பார்கள். கழுத்து, தோள்பட்டை தேய்மானம் உண்டு. மனோசக்தி அதிகம். இவரோட வாழ்க்கையில திருப்பமுனின்னு சொன்னா 30 வயதுக்கு மேல் புகழடைவார்கள். குடும்ப பொறுப்பு சுமப்பார்கள். சற்று சோம்பேறி, ஆனால் அதே நேரத்தில் சுறுசுறுப்பாயிட்டான இவர் மாதிரி இருக்க முடியாது. கல்வி கற்றவராக இருப்பார், செல்வந்தராக இருப்பார். நடைமுறை பாவனைகள் நன்றாக இருக்கும். முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டு. எதையும் ஒரு ஆராய்ந்து செய்யக்கூடிய நட்பு உண்டு. இவர்கள் குடும்பத்தில் ஒரு மருத்துவர் உண்டு, ஆசிரியர் உண்டு. தாய் தந்தரிடம் பெயர்ந்து வாழக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சகோதரிகள் சற்று குறைவாக இருப்பார்கள், இல்ல சகோதரிகளிடம் மன வருத்தங்கள் உண்டு. மனைவி மீது மிகுந்த பாசம் உடையவர். அரசு வேலைக்கு போராடி வெற்றி பெறுவார்கள். பயந்த குணம் உண்டு. சாப்பிட்டு விட்டு குளிக்கக்கூடிய எண்ணம் உண்டு. சிறிய வயதில் தத்து எடுக்கக்கூடிய வாங்குற சூழல் இருக்கும். இல்ல அப்படின்னா மாமன் வழியில, இல்ல அம்மாச்சி வழியில, இல்லைன்னா சகோதர வழியில வளர்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் யாருக்கும் பணிந்து போக மாட்டார்கள். ரயில்வே துறையில் அதிகம் வேலை வாய்ப்பு உண்டு. ஆசிரியர் துறையில் வேலை வாய்ப்பு உண்டு. நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய எதையும் நுண்ணறிவு நோக்கத்துடன் பார்க்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாரு. ஆசிரியர் தொழில் உண்டு. அக்கௌண்டன்சி சார்ந்த துறைகள் இருக்கும். அரசு உத்தியோகத்தில் வளைந்து நெளிந்து கொடுத்து போகக்கூடிய சூழல் இருக்கும். சூட்சமாகவும் மறைமுகமும் காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மனைவி மூலம் சொத்து அல்லது வருமானம் உண்டு. இடது கை பழக்கம் உண்டு. ஒரு சிலருக்கு டிரைவிங் செய்வது பழக்கம் உண்டு. பலவிதமான மொழிகள் நன்றாக பேசுவார்கள். குறிப்பாக ஆங்கிலம் நன்றாக தெரியும். போட்டோகிராபி நன்றாக இருக்கும். உடை உடுத்துவதில் தனி நாகரிகம் உண்டு. நவீனமான பொருட்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கண் புருவம் இவருக்கு அழகாக இருக்கும். மூக்கு சற்று கூர்மையாக இருக்கும், இல்லைன்னா புடைத்து காணப்படும். பிறர் மனதை புண்படாமல் பேசுபவர்கள். கலை ஆர்வம் உண்டு. உங்களை போல மிமிக்ரி செய்வார்கள். எந்த மொழி பாடமாக இருந்தாலும் அதில் தேர்ச்சி உண்டு. வரவு செலவு கணக்கு எழுதி வைப்பார்கள். டைரி எழுதி பழக்கம் உண்டு. அதாவது எதுலையுமே ஒரு காரியத்தில் முன் வச்ச கால பின்வாங்க மாட்டாரு. யாராவது தவறு செய்தால் அதிகமாக கோபப்படுவார்கள். சுற்றுலா விரும்பிகள். அடிக்கடி புது புது வாகனத்தை மாற்றுவார்கள். சமூக சேவை உடையவர்கள். கடின உழைப்பாளிகள். ஏழைகளுக்கு உதவி செய்வார்கள். கௌரவ பதவி, கௌரவ பட்டம் இவருக்கு கிடைக்கும். ஜோதிடம் இவருக்கு உண்டு. முன்கோபம் உண்டு. ரத்த நாள அடைப்பு உண்டு. அம்மன், முருகன் வழிபாடு இவர்களுக்கு உண்டு. பேசிக்கொண்டே இருக்கும் போது டக்கென்று அடித்து விடுவார்கள். மொபைல் போன் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். உட்கார்ந்த இடத்திலே போன் செய்து வேலை வாங்கி விடுவார்கள். தைராய்டு ப்ராப்ளம் உண்டு. தலைமுடி கருகருவென்று இருக்கும். அதிகம் உதவி செய்வார்கள். விளையாட்டில் மிக அதிகம் ஆர்வம் உண்டு. அந்த விளையாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கைப்பந்து, கால்பந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏதாவது ஒரு பொருளை ரிப்பேர் செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக இப்ப பெயிண்டிங் பண்ணுவதில் ஆர்வம் இருக்கும். சிக்கனமாக இருப்பார்கள். நண்பர்கள் வட்டம் அதிகம் உண்டு. இடது கை பழக்கம் உண்டு. ரகசியம் உண்டு. உண்மையே பேசுபவர்களாக இருப்பார்கள். பொய் பேசுவது தயங்கம் காட்டாதவர்கள். மாடு மேய்ப்பது ஆர்வம் உண்டு. பெண்களாக இருந்தால் கணவரை தூக்கி எறிந்து பேசுவார்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் இவர்களை விட வசதி குறைவானவர்கள் வைத்திருப்பார்கள். தற்புகழ்ச்சி அதிகம் உண்டு. தனக்கு பிடிக்கவில்லை என்றால் கலந்து விடுவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு 80% பேருக்கு காதல் திருமணம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் உண்டு. சொந்தமாக தானே டிரைவிங் செய்வார்கள். குடும்பம் ஆரம்பம் முதல் முடிவு வரை மிக தெளிவாக பேசுவார்கள். பாசத்தை காட்டிலும் அதிக அன்பை கொடுப்பார்கள். சிம்மத்தில் முதல் பாதமும் அப்பா அல்லது அம்மாவிற்கு ஆகாது. 3ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் கன்னியில் வரும். இவருக்கு எந்த திசை ரொம்ப வளர்ச்சி கொடுக்கணும், ராகு திசையிலேயே இவரோட ராகு திசை, கல்வி, கல்யாணம், குழந்தைகள் எல்லாமே இந்த ராகு திசை ஒரு சூப்பரா இருக்கும். ராகு அமர்ந்த இடம் நல்ல இடத்துல போய் அமர்ந்துருச்சு அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ராகு சிறப்பாக இருந்து சிறப்பாக சாரம் பெற்று இருக்கிறால் இந்த ராகு திசை தான் இவர் வாழ்க்கையில் ஒரு அச்சாரம் போடக்கூடிய திசை ராகு திசை தான்.
ராகுல வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா அந்த ராகு திசையிலேயே கல்யாணம் பண்ணுவார். ராகு திசையிலேயே வண்டி வாகனம் அமையும், வீடு அமையும், குழந்தை பாக்கியம் அமையும். அனைத்து சுகபோகங்களும் இந்த 18 ஆண்டுகளிலிருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள். ஆடம்பர விரும்பிகள், பழமையான வீட்டில் குடியிருப்பார்கள், வதந்தி அதிகமாக கிளப்புவார்கள். இவர்களை பற்றி நிறைய வதந்தி இருக்கும். குடும்ப பொறுப்பு சீக்கிரமாக வந்துடும். எதையாவது ஆசை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிரதான கோவில் கோபுரம் மாதிரி சிற்பத்தை பார்க்க ஆசைப்படுவார்கள். அவ்வளவாக வெளிநாடு செல்வதற்கு விருப்பம் காட்டுவதில்லை. அடிவயிறு பிரச்சனை இருக்கும், அடிக்கடி சூடு பிடிக்கும். தூதரக பணி, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பணிகள் இதில் ரொம்ப பிடிக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். காலில் அடிக்கடி அடிப்படும். விளையாட்டு ஆர்வம் உண்டு. இவர்களுக்கு கை கால்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விரல் இருக்கும். ஒரு சிலருக்கு எதையும் ரகசியமாக செய்வதில் அட்வான்ஸாக இருப்பார்கள். பொருளை பத்திரமாக வைத்திருப்பார்கள். இரவு அதிக நேரம் கண்பிடித்திருப்பார்கள். மென்மையானவர்கள். எல்லாரிடத்தும் மரியாதையாக பழகுவார்கள். வெளியில் காட்டிக் கொள்ளாமல் பழிவாங்கும் குணம் உண்டு. இவர்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு ரகசிய பெட்டகம்னு கூட சொல்லலாம். இவர்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். மற்றவர்களை பேச விட மாட்டார்கள். முடி பிரச்சனை உண்டு. புதிய உடை வந்துவிட்டால் பழையதை மறந்து விடுவார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் திருநங்கைகளுக்கு உதவுவது மிகவும். உத்திரம் ஒரு உளவுத்துறை. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பூராடம், சித்திரை, விசாக நட்சத்திரங்கள் ஆகாது. இந்த நண்பர்களோட கூட்டு இந்த நண்பர்களோட திருமணம் செய்வது சிறப்பல்ல. காக புச்சண்டர் சித்தர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. திருச்சியில் இருக்கு. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திர செவ்வாய் ராகு அமர்ந்தால் செவ்வாய் ராகு திசை அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை. கால்நடை உண்டு, சொத்து உண்டு, வாகனம் உண்டு. மாமியார் இருந்தாங்கன்னா மாமியாருக்கு வந்து மகளுக்கு சப்போர்ட் பண்றத விட இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. உத்தர நட்சத்திரக்காரங்க வந்து மாமியார் வந்து மகன் மாதிரி அந்த மாதிரி கண்ணு கருத்தமா பார்த்துக்குவாங்க மருமகன்களை. அதே மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா மகள் பெண்களா இருந்தால் அந்த மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா மகள் போன்று பாதுகாத்துக்குவாள். இவங்கள்ட்ட குறை சொல்ல வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இந்த பொண்ணு வேலையை செய்யலாம் கூட இந்த அவங்க மாமியார் வந்து அந்த வேலையை செஞ்சு எடுத்து மூடி பாதுகாத்துக்குவாங்க. கன்னி தெய்வம் உண்டு. மலை மீது இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கிருஷ்ணர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. திருநங்கைகளுக்கு உதவி செய்வது ரொம்ப சிறப்பு. இவங்க காப்பிரைட் வாங்கக்கூடாது. இவர்களுக்கு வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு பார்த்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் இயற்கை மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சொல்படி கேட்காது, கொஞ்சம் வருத்தம் கொடுக்கும். இவங்களுக்கு நோயின்னு வந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், கை கால் விரல் கூடுதலாக ஒன்று இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும், முழங்கால் வலிகள் இருக்கும். அறுவை சிகிச்சை கண்டிப்பாக ஒரு சிகிச்சையாக இருக்கும், தழும்பாது இருக்கும். வாதம், ஜன்னி, காக்கா வலிப்பு, உடலில் வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துக்கக்கூடியது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா மாதுளை, கோதுமை, சரிங்களா, இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி தாமிரம் சார்ந்த பொருள்களை அதிகம் பயன்படுத்துவாங்க இவங்க. அது மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. தொழில்கள் அப்படின்னு பார்க்க முடியும்னா ஆசிரியர், குரு, ஜோதிடர், மருத்துவர், இன்ஜினியர், சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, இராணுவம், இதில் 3 துறைகள் இருப்பாங்க. கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க. படிக்கலைன்னா கட்ட பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்க. அரசியல் சார்ந்த தொடர்பில் இருப்பாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க. டிராவல்ஸ் நடத்துவது ரொம்ப பிடிக்கும். அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உத்தர நட்சத்திரோட தொழில்களை வந்து கண்டறிவது மிக 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 கடினமே. சற்று இவங்களுக்கு ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் அமைஞ்சிரும். ஒரு தொழில் வெளில தெரியும், 2 தொழில் வெளில தெரியாது. அது மாதிரி மறைமுக தொழிலை வச்சு குழப்பம் நடத்திடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாதகம் சொல்லும் போதும் சரி, பலன்கள் சொல்லும் போதும் சரி, நன்கு கவனித்து பலன்கள் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க வையகம்.